நான் கிளம்புறேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. ஐயோ 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஸ்வேதா, ஏன் நீங்க லேட்டு? சார் டிராஃபிக் சார். சரி, எஸ்டே ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன், என்னாச்சு? பண்ணிட்டு இருக்க சார். ஈவினிங் குள்ள எப்படி நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அது முடிங்க டாஸ்க். வாடா இவகிட்ட கேக்கலாம். கேக்கலாம். ஸ்வேதா, நாளைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கு, வரியா? பார்ட்டியா? அதெல்லாம் வேண்டாம், எங்க வீட்ல திட்டுவாங்க. நீங்க போயிட்டு வாங்க. என்ன ஸ்வேதா, பார்ட்டி கூட கூப்பிட்டா வர மாட்டேற? வீட்டுல திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க. சின்ன குழந்தையாவே இருக்கு இன்னும். ஐயோ, வீட்ல சரி திட்டுவாங்க, நீங்களே போயிட்டு வாங்க. இது வேலைக்கு வர போனா. சார் மனோஜ் சார், சார் இந்த ஸ்வேதா பொண்ண பார்ட்டி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லுது சார். அந்த கூட எல்லாத்துக்கும் நம்ம டீம் வெளியே போனாலுமே வரமாட்டேன். ஆமா சார், நாங்களும் ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கோம். பார்ட்டி இருக்குன்னு கேட்டா அம்மா திட்டுறாங்க, ஆட்டுக்குட்டி திட்டுறாங்க, கதை விட்டுனு சார். அந்த பொண்ணு என்ன பண்ணலாம் தெரியல. இப்போ நானும் அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ ஒர்க்கும் டாஸ்க்கும் முடிக்கிறது இல்லை. நம்ம சிஓ கிட்ட பேசி அதை ஃபயர் பண்ண பண்றேன். சரி சார், கண்டிப்பா பாத்துடலாம் சார் என்னன்னு. சரி, ஓகே. சரி சார், பாத்துப்போம் சார். என்ன எந்த ஒரு வார்னிங்க கொடுக்காம என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க? நான் எதுவுமே பண்ணலையே. எனக்கு இருந்த ஒரே வேலை இது மட்டும்தான். இப்ப எப்படி நான் எதுவுமே இல்லாம நான் ஃபேமிலியை ரன் பண்றது? ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன ரீசன்னே சொல்லாம இப்படி பண்ணிட்டாங்களே. ஸ்வேதா, என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏமா, என்ன எதுக்காக தூக்குனாங்க? தெரியலம்மா எனக்கு. சரி விடுமா, நமக்கு ஆண்டவர் வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு பிரியமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யணும். ஒருவேளை நம்ம அது செய்யல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எப்படி இருந்தாலும் நம்ம வெளியில வந்துதான் ஆகும். நீ என்ன பண்ணுவ? முன்னாடி எல்லாம் ஆண்டவருக்கான ஊழியத்தை தானே நீ செஞ்சுட்டு இருப்ப. நீ பாட்டு அதை செய். நீ காசு பணம், நம்ம வீடு எப்படி நடத்துறோம், இதெல்லாம் வந்து எதையும் யோசிக்காது. செய்ய நமக்கு வர வேண்டிய காசு இருக்குமா, நம்ம அதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு நம்ம குடும்பத்தை வந்து ரன் பண்ணிக்கலாம். நீ எதுவும் அதை குறிச்சு ஃபீல் பண்ணாத. நீ ஆண்டவருக்கு எப்படி முன்னாடி வைராக்கியமா ஊழல் செஞ்சுட்டு இருந்தியோ அதே மாதிரி நீ போய் அவருக்காக நீ ஊழியம் செய். சரியா? இதை குறிச்சு கவலைப்படக்கூடாது. ஓகே? போலியான நிறுவனத்தை நடத்தி வந்ததாக கேட்ரான் எனப்பட்ட நிறுவனத்தை போலீஸ் அதிகாரிகள் சிபிஐ உதவியுடன் நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக சீல் வைத்தனர். இதில் பணிபுரிந்த சூப்பர்வைசர் உள்ளிட்ட 12 பேரை போலீசார் காவலில் அடைத்தனர். மேற்கொண்டு மோசடி செய்த பணத்தை மீட்கும் பணியில் சிபிஐ அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த பண மோசடியை கடந்த 2 ஆண்டுகளாக செய்து வந்ததாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. என்னது இது? நியூஸ் சேனல் நம்ம வேலை செஞ்ச கம்பெனி வருது. நம்ம கூட வேலை செஞ்சவங்களா இருக்காங்களே. மா, இங்க வந்து பாருங்களேன். என்னமாச்சு? அங்க பாருங்கம்மா. இத்தனை வருஷமா கோடிக்கணக்கான காசை வச்சு கம்பெனியை ஏமாத்தி ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க. என் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே அங்க இருக்காங்க பாருங்கம்மா. ஐயோ, நல்ல வேலை உன்னை அந்த கம்பெனி விட்டு ஆண்டவர் வெளில கொண்டு வந்திருக்காரு. இல்லைன்னா பாரு, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ராட் பண்ற இடத்துல தான் வந்து நம்மளாம் இருந்திருப்போம். நல்ல வேலைமா, நீ வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது வந்துட்டு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியப்படுத்துகிறதுல